ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோடைய பார்ட் 14 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினாலோடைய அப்பா கிட்ட இந்த விசுவல்ஸில் பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஆனால் திடீர்னு அவள் கேமுக்குள்ளே போயிருந்திருப்பா. ஸோ அடுத்தது என்ன ஆகுதுன்னா, இங்கே நம்ம ஹீரோ கிட்ட யார் அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆனால் அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு யாருன்றதே நம்ம ஹீரோக்குமே தெரியாது இல்லையா? அதனால எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க நம்ம ஹீரோயின் கோவமாக அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் அவளுக்கு இந்த லாஸ்ட் எபிசோடில் காலில் அடிபட்டிருக்கும் இல்லையா? அதனால நொண்டி போகிறாங்க. அதை பார்த்துட்டு செஃப் வந்து நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்த போக, ஆனால் இங்கே நம்ம ஹீரோயின் கோவமாக போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க. அதை பார்த்த செஃப்பும் ஹீரோயின் கிட்ட உனக்கும் ஹீரோவுக்கும் ஏதாவது சண்டையா என்ன அப்படின்னதும் இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு, ஆமாம் நீங்கள் யாருக்கிட்டையாவது இப்படி பேசாமல் இருந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுமே, ஆமாம் என் பொண்ணுக்கிட்ட நான் இந்த மாதிரி அதிகமாக பேசினது கிடையாது. எதுக்குன்னா எனக்கு எப்போதுமே ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால அவகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால என்கிட்ட அவள் பேசாமல் போயிட்டான். ஆனால் அவளுக்காக தான் நான் இவ்வளோ உழைக்கிறேன்னு தெரியாமல் என் மேலே கோவமாக இருக்கிறா அப்படின்னதும், உங்கள் பொண்ணுக்கிட்ட பேசி அவளை சமாதானப்படுத்தலாம்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நான் ட்ரை பண்ணேன் தான், அது கடைசியில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக மாறிடுச்சு அப்படின்னு சொல்ல, அப்படியே இந்த பக்கம் ப்ளே பாயை காமிச்சா அவன் நம்ம ஹீரோ கிட்ட உங்கள் ரெண்டு பேருக்கும் அப்படி என்ன பிரச்சனை, பேசி சால்வ் பண்ணலாம்ல அப்படின்னதும், அந்த டைமில் நம்ம ஹீரோயினை காணும்னு சொல்லி செஃப் வந்து கத்துற மாதிரியான சத்தம் கேட்குது. ஸோ அந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ, ரீல் பொண்ணு, ப்ளே பாய், அதுக்கப்புறம் இந்த மாஸ்க் பொண்ணுன்னு 4 பேரும் பயந்து ஓட்டுறாங்க. அங்கே ஒரு ரூம்குள்ளே போனால் அங்கே அந்த டிவியில் உள்ள கார்ட்டூன் தான் செஃப் மாதிரி வாய்ஸ் கொடுத்து இவங்கள இங்கே வர வச்சிருக்குது போல. ஸோ அதை பார்த்த ஹீரோ இங்கே ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல உடனே எல்லாருமே வெளியில போக போறாங்க. ஆனா அதுக்குள்ள கதை வந்து க்ளோஸ் ஆகி அந்த கார்ட்டூன் அங்க இருந்து தப்பிச்சு போயிடுது. ஸோ அதை பார்த்து எல்லாருமே பயந்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் செஃப்பும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அப்பதான் யாருமே நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரலையே, நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வரேன்ற மாதிரி போக அங்க வந்து பார்த்தா யாருமே இல்லை. உடனே அவங்க எங்க போயிருப்பாங்க அப்படின்னு தேடி போக அப்போ ஒரு ரூமை பார்க்குறாங்க. அதே சமயத்தில் இந்த சைடு எல்லாருமே பார்த்தீங்கன்னா கதை வந்து ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் கதை வந்து ஓப்பன் ஆகவே மாட்டேங்குது. உடனே ரீல் பண்ண பயந்துக்கிட்டே, ஏன் இந்த இடம் ரொம்ப இருட்டா இருக்குது, எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் இல்லாமல் அமைதியாக இருக்குது அப்படின்னதும், இங்கே ப்ளே பாய் சிரிச்சுக்கிட்டே, நம்ம கேம்குள்ளே இருக்கிறோம், நம்ம என்ன ஷாப்பிங் மால்லே இருக்கோம், அதனால ஒவ்வொரு லெவலையும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னதும் ரீல் பொண்ணு, டேய் நானே பயந்துருக்கிறேன், இதில் நீ ஏன்டா டென்ஷன் ஏற்றுற அப்படின்னு அவள் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். இங்கே ப்ளே பாய் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட, ப்ரோ உங்கள் பவர்ஃபுல்லான பிரெயினை வச்சு இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டதும், ஸோ நம்ம ஹீரோவை அமைதியாக யோசித்து பார்த்துட்டு, இன்னுமே கேம் ஸ்டார்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன், அதான் ரொம்ப இருட்டாக அமைதியாக இருக்குது. ஸோ நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்ல, அப்போ பார்த்து நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் செஃப் இவங்க 2 பேரும் அந்த கதை வந்து ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறாங்க. அடுத்த நிமிஷமே இங்க மத்த எல்லாருமே இருக்காங்கல்ல, அவங்க இருக்கிற ரூம்ல உள்ள லைட் எல்லாம் ஆன் ஆகிடுது. கூடவே கேஸ் மாதிரியான ஏதோ ஒன்று வந்து ரூம் ஃபுல்லா வர ஆரம்பிக்குது. அதை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. மாஸ்க் பண்ணும், கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அப்போ ஒரு மிரர் தெரியுது. அதை பார்த்துட்டு இந்த பக்கம் இருக்கிற ஹீரோயின் செஃப் 2 பேரும் அவங்க 4 பேர்கிட்டையும் பேசுறாங்க. அதாவது இவங்களால அந்த 4 பேர்த்தையும் பார்க்க முடியுது, ஆனா பேசுறது கேட்க மாட்டேங்குது. ஆனா இந்த 4 பேருக்கும் இவங்க 2 பேர்த்தையும் பார்க்கவும் முடியல, பேசவும் முடியல. ஸோ நம்ம ஹீரோ சைட்ல இருந்து யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சத்தமா கத்துறாங்க. அந்த சத்தம் கேட்டு நம்ம ஹீரோயினும் செஃப்பும், நம்ம இங்கே இருக்கிறது அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், அதான் அவங்க எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டாங்க அப்படின்னதும், ஸோ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறோன்னா அந்த மிரரை பார்த்துட்டு, இந்த மிரர் வந்து 1 வே மிரர் மாதிரி தெரியுது. ஸோ அந்த பக்கம் ரூம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன், நம்மளால அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்க்க முடியாது, ஆனால் அந்த பக்கம் இருக்கிறவங்களால நம்மளை வந்து பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னதும், அதை கேட்ட ரீல் பொண்ணு, யார் நம்மளை பார்த்துட்டு இருப்பாங்க, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பயப்பட, ஸோ மாஸ்க் பண்ணு, அது ஒரு வேளை அந்த டிஎன்ஜி கம்பெனி ஓனராக இருக்குமா அப்படின்னதும், அதை கேட்ட ப்ளே பாயும், ஆமாம் அவன் தான் நம்ம இங்கே என்ன கஷ்டப்படுறோன்னு பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு கோவமாக சொல்ல. ஆனால் இந்த சைடு நம்ம ஹீரோயினும் செஃப் இருக்காங்கல்ல, ஸோ நம்ம ஹீரோயின் செஃப்பை பார்த்து அந்த கேஸ் வந்து பாய்சன் கேஸாக இருக்குமா அப்படின்னு கேட்டதும், செஃப்பும் அதை பார்த்துட்டு பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னதும், அப்போ இந்த பக்கம் உள்ளவங்களுக்கு திடீர்னு கூலாக ஆரம்பிச்சிடுது. ஸோ அதை பார்த்து எல்லாருமே என்ன திடீர்னு கூலாகுது அப்படின்னு அந்த கேஸை பார்க்குறாங்க. பார்த்தா அது ஏர் கண்டிஷனர்ன்ற மாதிரி ரீல் பொண்ணு சொல்கிறா. அப்போ மாஸ்க் பொண்ணு தெர்மோமீட்டரை பார்க்குறாங்க. அதை பார்த்துட்டு இது இந்த ஏர் கண்டிஷனரோடைய கண்ட்ரோல் பட்டன் நினைக்கிறேன் அப்படின்னதும், அதை கேட்ட ஹீரோ ஃபாஸ்ட்டாக போய் அதை ஆஃப் பண்ணி பார்க்குறான். ஆனால் ஏர் கண்டிஷனர் வந்து ஆஃப் ஆகாமல் கூலிங் லெவல் வந்து இன்னுமே குறைஞ்சி அந்த ரூமோடைய கூலிங் இன்னுமே அதிகமாகுது. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் செஃப்பும் இதை பார்த்து சாக்காகிறாங்க. உடனே ஹீரோயின், நம்ம எப்படியாவது அந்த டெம்பரேச்சரை ஆஃப் பண்ண வேற ஏதாவது வழி இருக்கான்னு தேடணும், இல்லைனா அவங்க அந்த குளிர்லேயே நடுங்கி செத்து போயிடுவாங்க அப்படின்னதும், அதே மாதிரி இங்கே எல்லாத்துக்குமே குளிர ஆரம்பிக்குது இல்லையா? ஸோ நம்ம ஹீரோ தப்பிக்க ஏதாவது வழி இருக்குதான்னு தேடுறான். அதே மாதிரி இங்கே நம்ம ஹீரோயினும் செஃப்பும் இவங்களை காப்பாற்ற ஏதாவது வழி இருக்கான்னு தேடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்து தேடி பார்த்துட்டு தப்பிக்க எந்த வழியும் இல்லை, அந்த பக்கம் உள்ளவங்களால தான் நம்மளை காப்பாற்ற முடியும் அப்படின்னதும், அதை கேட்ட ப்ளே பாய், ஒருவேளை அந்த பக்கம் ஹீரோயினும் செஃப்பும் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்களோ அப்படின்னு கரெக்டாக டவுட்டில் கேட்க,
உடனே எல்லாருமே ஆமா அவங்க தான் அந்த பக்கம் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு சத்தமா நீங்க 2 பேரும் எங்களை காப்பாத்துங்க, எங்களுக்கு இங்க ரொம்பவே கூலிங்கா இருக்குது அப்படின்னு கதறாங்க. அதை கேட்டு இந்த பக்கம் இருக்கிற நம்ம ஹீரோயினும் நான் கண்டிப்பா உங்களை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த ரூம்ல இருக்கிற கார்ட்டூன் வந்து என்ன சொல்லுதுன்னா அது நடக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்ட ஹீரோயினும் நீ யாரு அப்படின்னு கேட்குறா. ஸோ உடனே இந்த டிவில இருந்து ஒரு விசுவல்ஸ் வந்து வெளியில வருது. அதை பார்த்தா ஹீரோயினுடைய அப்பா மாதிரி தெரியுது. அதை பார்த்த ஹீரோயினும் அப்படியே பயங்கர சாக்காகி பார்த்துட்டு இருக்க. ஸோ கோவத்தில் என்னுடைய ஃப்ரெண்டை ரிலீஸ் பண்ண அப்படின்னு தான் அதை கேட்ட அப்பா நான் ரிலீஸ் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் லெவலில் நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் நீ போயிட்டேன், அதுக்கான ஆன்சரை இப்போ சொல்லுங்க, அப்படி சொன்னால் உங்களை விட்டுறேன், நீ யாரை ரொம்பவே வெறுக்கிறீங்க அப்படின்னு கேட்டதும் இந்த கொஸ்டினுக்கு நான் ஏன் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் கேட்குறாங்க. அதுவா நீங்கள் 2 பேரும் ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்டை வந்து அந்த ரூமில் இருந்து வெளியில் கொண்டு வர முடியும், இல்லைனா அவங்க அந்த குளூர்லேயே இறந்துடுவாங்க, பரவாயில்லையா அப்படின்னு சொல்லும்போது இந்த பக்கம் காமிச்சா அங்கே வந்து எல்லாருமே குளூரில் நடுங்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ அவனுடைய கோட்டை கலட்டி ப்ளே பாய் கிட்ட கொடுத்து விட்டான். உடனே அவன் அதை எடுத்து ரீல் பொண்ணுக்கிட்ட கொடுக்குறான். ஸோ ப்ளே பாய் அவனுடைய கோட்டை கலத்தி மாஸ்க் பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு நான் அவன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னதும் இப்போ அவன்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு மாஸ்க் பொண்ணு சொல்லிவிட உடனே அவனை அமைதியாகிட்டான். இந்த பக்கம் அப்பா வந்து ஹீரோயின் கிட்ட ஏன் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்டதும் இந்த கொஸ்டின் இப்போ இம்பார்ட்டன்ட் கிடையாது, இது என்னுடைய ஃபேமிலி மேட்டர், அதுக்கு ஏன் என்னுடைய ஃப்ரெண்டு எப்படி நீங்கள் கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டதும் ஸோ அப்பா வந்து கோமா இது வந்து கேமுடைய ரூல், நான் என்ன கொஸ்டின் கேட்குறேனோ அதுக்கு நீ வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட செஃப் நாங்கள் ஆன்சர் பண்ணலன்னா எங்களை பனிஷ்மெண்ட் பண்ணுங்க, அதுக்கு எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு கேட்டதும் ஒன்று அப்பா வந்து நீங்கள் கேட்குறது கரெக்டு தான், ஆனால் எங்களுக்கு ஆன்சர் சொன்னால் அவங்கள நாங்கள் கஷ்டப்படுத்த மாட்டோம், அங்கே பாரு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்ல, அது ஹீரோயின் பார்த்துட்டு நம்மளால அவங்க வந்து எல்லாருமே கஷ்டப்படுறாங்களே அதனாலே உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு அழுதுகிட்டு நீங்கள் என்னுடைய பர்த்டேக்கு வாரேன்னு சொல்லி வரவே இல்லைல்ல, அதனால நானும் அம்மாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டோம், ஆனால் உங்களுக்கு எப்போதுமே வேலை மட்டும்தானே உலகமாக இருந்தீங்க, அதனால அம்மாவுக்கு ரொம்பவே கஷ்டமாக்கி நானும் அம்மாவும் உங்களை பார்க்க காரில் வந்தோம் அப்படின்னு சொல்ல இப்போ அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது அம்மா ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்குறா. உடனே அம்மா அழுதுகிட்டு உங்கள் அப்பா வந்து ரொம்பவே நல்லவங்க, ஏதோ இம்பார்ட்டண்ட்டான ஒர்க்னால தான் அப்பா வந்து உன்னுடைய பர்த்டே பார்ட்டிக்கு வந்து வர முடியல, அதனால நீ எப்போதுமே அப்பாவை வெறுத்துடக்கூடாது, அவருக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு அப்பாவை பற்றி ரொம்பவே பெருமையாக சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம ஹீரோயினும் சரின்னு சொல்கிறா. உடனே அம்மா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி காரை திருப்புறாங்க. அப்போ பார்த்து ஒரு ட்ரக் மோதி கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது. இப்போ அப்படியே ப்ரெசென்ட்டுக்கு வந்தால் ஹீரோயின் கோவமா நீ எல்லாம் ஒரு அப்பாவா, என்னுடைய அம்மா சாகும் வர கூட உன்னை பற்றி தான் பெருமையாக சொன்னாங்க, உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்ணாங்க தெரியுமா, ஆனால் உங்களுக்கெல்லாம் எங்களை விட வேலை தான் முக்கியம், இந்த கேம் தான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் இருந்துட்டீங்க. இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு இந்த உலகத்தில் யாரை பிடிக்காதுன்னா என்னுடைய அப்பாவை தான் பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு அழுதுகிட்டே கோவமாக சொல்ல, அதை கேட்ட செஃப் ஷாக் ஆகுறாங்க. அதை கேட்ட அப்பா அடுத்த செஃப் கிட்ட போய் நீ யாரை இந்த உலகத்தில் வெறுக்கிற அப்படின்னு கேட்டதுமே செஃப் அழுதுகிட்டே என்னையே நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அடுத்த நிமிஷமே இந்த பக்கம் 4 பேர் இருக்கிற ரூம் கூலிங் குறைஞ்சி எல்லாருமே கான்சியஸ்க்கு வந்துட்டாங்க. அப்போ ஒரு வாய்ஸ் மட்டும் நீங்கள் இந்த லெவலில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ப்ளே பாய் இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஹக் பண்ணுறாங்க, நம்ம தப்பிச்சிட்டோன்ற மாதிரி. இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயின் நம்மளை காப்பாற்றிட்டான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறான். அப்படியே கட் பண்ணால் எல்லாருமே ரியல் லைஃப்க்கு வந்துட்டாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் லாஸ்ட் நைட்டு அந்த டிஆர்ஜி கம்பெனி லேபில் இருந்ததுனால அந்த லேபை விட்டு இப்போ வெளியில் போகிறான். அங்கே அந்த கம்பெனி ஓனர் காட் ஸ்டாஃப் எல்லாருமே இருக்கிறாங்க. உடனே ஓனர் நம்ம ஹீரோயின் ரொம்பவே கவலையாக இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் ஹீரோயினுக்கு வழி விடுங்க அப்படின்னதும் ஸோ எல்லாருமே வழி விட ஹீரோயின் கவலையாக போகிறாங்க. அதை பார்த்து இந்த ஓனர் ஹீரோயின் கிட்ட போய் நீ ஓகே தானே, உன்னுடைய நிலைமை எனக்கு புரியுது, உன்னுடைய அப்பாவுடைய ட்ரீமே இந்த கேம் தான், அதனால தான் அவர் ஃபேமிலியை விட இந்த கேமை வந்து ரெடி பண்ண இன்ட்ரெஸ்டாக இருந்தாங்க, ஆனால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு, அதுக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவை அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோயின் கோவத்தில் நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட நீ எங்கே இருக்கிற அப்படின்னு மெசேஜ் பண்ணேன். ஆனால் ஹீரோயின் எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாமல் வானத்தை பார்த்து அவளுடைய அம்மாவை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. ஏன்னா ஹீரோயின் கிட்ட ஆன்லைன் ஃப்ரெண்டு யாருன்ற மாதிரி சொல்லலைல்ல, அந்த கோபத்தில் எந்த ஒரு ஆன்சரும் பண்ணாமல் இருக்கிறா. அப்படி இந்த பக்கம் ஹேண்டிகேப்டு பண்ண காமிச்சா ப்ளே பாய் கூட கேன்டீனில் பேசிகிட்டு இருக்க. அப்போ செஃப் வந்து கேன்டீனில் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு ஸோ ப்ளே பாய் கிட்ட ஹீரோயின் செஃப் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் நம்மளை அந்த லெவலில் இருந்து காப்பாற்றிருப்பாங்க, ஆனால் அந்த செஃப் ரியல் லைஃப்லேயும் கேம்லேயும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாங்க, எனக்கு அவர் மேலே கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் செஃப் சீனியர் பொண்ணுடைய அப்பாவை சீக்கிரட்டாக மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் ஏன் மீட் பண்ணுறாங்க என்ன பேசுகிறாங்கன்றது தெரியல. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காமிச்சா ரொம்பவே கவலையாக பொக்கையோட அவளுடைய அம்மாவுடைய கல்லறைக்கு வந்து அதை வச்சுட்டு அம்மா கிட்ட நான் பர்த்டே அப்போ ப்ரேயர் பண்ணேன், எல்லா பர்த்டேக்கும் அப்பா வந்து கூட இருக்கணுன்ற மாதிரி, ஆனால் அப்பாவுக்கு எப்போதுமே நம்மளை விட அவங்களுக்கு அந்த கேம் தான் முக்கியமாக இருந்துச்சுன்ற மாதிரி என்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு பாசம் காட்ட யாருமே இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்றா.
இந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா அவனுடைய ஆன்லைன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசலான்ற மாதிரி சேட் பண்ண போகிறான். ஆனால் அந்த ஆன்லைன் ஐடியை வந்து காணோம். அதை பார்த்து ஹீரோ அந்த ஐடி காணாமல் போயிடுச்சு, யார் டிலீட் பண்ணது அப்படின்னு யோசிக்க. ஏன்னா அந்த ஆன்லைன் ஃப்ரெண்டு தான் அந்த கேம்லேருந்து வெளியில் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தான். ஆனால் இப்போ அந்த ஐடி வந்து டிலீட் ஆனதுனால என்ன பண்ணன்னு தெரியாமல் ஹீரோனுக்கு மெசேஜ் பண்ணேன். நீ எங்கே இருக்கிற, நான் உடனே ஒன்று பார்க்கணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணேன். ஆனால் நம்ம ஹீரோயின் எந்த ஒரு ஆன்சரும் பண்ணலை. அப்போ யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரியான சத்தம் கேட்குது. உடனே ஹீரோயினாக இருக்குமோ அப்படின்னு ஃபாஸ்ட்டாக போய் கதை ஓப்பன் பண்ணுறான். ஆனால் அங்கே செஃப் தான் நிற்கிறாங்க. உடனே செஃப் வந்து நான் உங்ககிட்ட இம்பார்ட்டண்ட்டாக பேசணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சரி உள்ள வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போகிறான். உடனே செஃப் ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி நான் தான் உன்னுடைய ஆன்லைன் ஃப்ரெண்டு, நான் தான் உனக்கு சிப்பை வந்து பிரெயின்லேருந்து வெளியில் எடுக்க ட்ரை பண்ணேன். ஆனால் நம்ம சேட் பண்ணதை அந்த கேம் ஓனர் ஹேக் பண்ணிட்டான், அதனால தான் நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்தேன் அப்படின்னதும் ஹீரோவுக்கு சமசாக் ஆகுது. ஸோ எல்லாருமே நேரத்துக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணது ஹீரோயினுடைய அப்பாவாக இருக்குன்றது. ஸோ அது உண்மை தான், இது ஹீரோயினுடைய அப்பா தான். ஸோ யாரெல்லாம் கரெக்டாக கெஸ் பண்ணீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இங்கே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு வர சொன்னால் அந்த டேட்டா எரிஞ்சு போச்சு அப்படின்னதும் அதை கேட்ட செஃப் அதை சரி பண்ணி அந்த டேட்டா வந்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா பிரெயினில் உள்ள சிப்பை வந்து வெளியில் எடுத்துடலான்ற மாதிரி. ஆனால் அதுக்குள்ளே கேம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து கவுண்ட் டவுன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதை பார்த்துட்டு ரெண்டு பேரும் மிரண்டு போக அப்படியே கட் பண்ண இந்த பக்கம் கேமுக்குள்ள எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் ரொம்பவே கவலையாக இருக்கிறாங்க. அதை பார்த்து எல்லாருமே ஹீரோ கிட்ட நீ ஹீரோயின் கிட்ட பேசு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. ஸோ நம்ம ஹீரோ போய் ஹீரோயினை பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோயினும் எனக்கு என்னுடைய அம்மாவை பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னு கவலையாக சொல்ல. ஸோ அதை கேட்ட நம்ம ஹீரோவும் சமாதானப்படுத்துகிறான். அப்போ யாரோ கத்துற மாதிரியான சத்தம் கேட்குது. அது கேட்ட இவங்க ரெண்டு பேரும் என்ன சத்தம் அப்படின்னு பார்க்க போகிறாங்க. அப்போ ஹீரோயின் கால ஆல்ரெடி அடிப்பட்டதுனால அவளால் ஃபாஸ்ட்டாக போக முடியல. உடனே ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ போ நான் வரேன் அப்படின்னதும் அதை கேட்ட ஹீரோ யாருக்கு என்னாச்சு அப்படின்னு பயந்து போகிறான். இங்கே நம்ம ஹீரோயினும் மெதுவாக நடக்க முடியாமல் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினுடைய அம்மா கூப்பிடுற மாதிரியான சத்தம் கேட்குமா. உடனே ஹீரோயின் பின்னாடி எட்டி பார்க்குறா. அங்கே அவளுடைய அம்மாவுடைய விசுவல்ஸ் தெரியுது. அதை பார்த்து அழுதுகிட்டே போய் அம்மாவை ஹக் பண்ணுறாங்க. அம்மாவும் ஹீரோயினை பார்த்துட்டு நீ ரொம்ப அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோயின் அழுதுகிட்டே அம்மா நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணேன். உடனே அம்மாவும் நானும் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், நீ உன்னுடைய அப்பா கூட தானே இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்ட நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அமைதியாகிட. அதை பார்த்து அப்பாவை புரிஞ்சுக்கிறாங்க. அப்பா வந்து ஹீரோயின் கூட இல்லைன்னு சொல்லிட்டு உடனே அம்மாவும் அழாத, உன்னுடைய அப்பா வந்து நான் இறந்ததுக்கப்புறம் மாறாமல் வேலை தான் முக்கியன்ற மாதிரி இருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு உண்மைக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல. ஸோ அதை கேட்ட ஹீரோயின் அழுதுகிட்டே அம்மா டைட்டாக ஹக் பண்ணிட்டு நீங்கள் ரியல் இல்லைன்றது எனக்கு தெரியும், ஆனால் இப்படி உங்களை ஹக் பண்ணிட்டு இருக்கணும் போல எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல டக்குன்னு அம்மா மறைஞ்சி பூச்சியாக மாறிடுறாங்க. அதை பார்த்ததுமே நம்ம ஹீரோயின் பயந்துட்டா. அது போக லாஸ்ட் லெவலில் நம்ம ஹீரோயின் கையில் அடிபட்டிருக்கோம் இல்லையா, அது வழியா ஒரு பூச்சி வந்து ஹீரோயினுடைய உடம்புக்குள்ளே போயிடுது. அதே டைமில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்னாச்சுன்னு கேட்குறான். உடனே செஃப்பும் ரீல் பொண்ணு இங்கே இருக்கிற பூச்சியை பார்த்து பயந்து கத்திட்டா அப்படின்னு சொல்ல. அப்போ நம்ம ஹீரோயின் வராமல் ஹீரோ மட்டும் தனியாக வந்திருக்கிறத பார்த்த செஃப் வந்து ஹீரோயினுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்டதும் அவள் பின்னாடி வரா அப்படின்னு எட்டி பார்க்குறான். ஆனால் நம்ம ஹீரோயினை காணோம். அதை பார்த்து செஃப் பயந்து போய் இந்த பிளேஸ் வந்து டேஞ்சர் மாதிரி இருக்குது, நீ எதுக்கு அவளை தனியாக விட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோயின் இந்த பக்கமாக நடந்து போகிறாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து கூப்பிடுறான். ஆனால் ஹீரோயின் மெய் மறந்து போய் அவளுடைய மைண்டை யாரோ கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி அவள் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கிறா. அதை பார்த்து எல்லாருமே இவளுக்கு என்னாச்சுன்ற மாதிரி பயந்து பின்னாடி போகிறாங்க. கொஞ்ச நேரத்தில் அவளை காணோம். உடனே நம்ம ஹீரோ ஒரு சைடாக தேடி போகிறான், மற்றவங்க இன்னொரு சைடாக தேடி போக கடைசியாக நம்ம ஹீரோயினை கண்டுபிடிச்சிடுறான். ஆனால் ஹீரோயின் அவள் பாட்டுக்கு ஒரு தீ குழம்பு மாதிரி இருக்குது, அதுக்குள்ளே விழுறதுக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோ பயந்து போய் ஹீரோயினுடைய கையை பிடிச்சி உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு தடுக்க. ஆனால் ஹீரோயின் கோவமாக அவனை தள்ளி விட்டுட்டு அந்த தீ குழம்பை பார்த்து போகிறாங்க. அப்போ அவளுடைய கையில் பூச்சி இருக்கிறத பார்த்து ஷாக்காகி ஹீரோயின் ஹக் பண்ணிட்டு நீ கவலைப்படாத, நான் கூட தான் இருக்கிறேன், உனக்கு யாருமே இல்லைன்னு ஃபீல் பண்ணாத, நான் உனக்கு எப்போதுமே சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னதும். ஆனால் ஹீரோயின் அந்த பூச்சியோடைய முட்டைக்குள்ளே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் ஹீரோ அவளுக்கு சப்போர்ட்டாக பேச அப்படி பேச அவளுடைய கான்சியஸ் வந்து நம்ம ஹீரோவை ஹக் பண்ணுறாங்க. உடனே ஹீரோ நீ கவலைப்படாத அப்படின்னு எமோஷனலாக சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே சரின்னு தலையாட்ட. அந்த டைமில் பார்த்து ஹீரோயினுடைய அப்பா விசுவல்ஸ் வந்து ஹீரோ கிட்ட பார்க்குறதுக்கே ரொமான்ஸ் சூப்பராக இருக்குது, ஆனால் இவனை நம்பாத, இப்படி தான் எல்லாரும் பாசமாக இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஆனால் யாருமே பாசமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்ல. அதை கேட்ட நம்ம ஹீரோயின் திரும்பவும் அந்த பூச்சியோடைய முட்டைக்குள்ளே போகிற மாதிரி தெரிய. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் கிட்ட நீ அவன் பேசுகிறத நம்பாத, அவன் போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்ல. அதை கேட்டு அப்பா விசுவல் ஹீரோயின் கிட்ட நான் போய் சொல்லலை, ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி உன்னுடைய அப்பாவால் உன்னுடைய அம்மா சாகலை, உன்னால தான் உன்னுடைய அம்மா இருந்தாங்க, ஏன்னா நீ தான் உன்னுடைய அப்பா கூட பர்த்டே கொண்டாடணும்னு ஆசைப்பட்ட, அதனால தான் உன்னை அம்மா வந்து காரில் கூட்டிகிட்டு போனாங்க, அப்போ நீ தானே உன்னுடைய அம்மாவை கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட ஹீரோயின் ஆமாம் என்னால் தான் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணி நம்ப ஆரம்பிச்சிட்றா. அதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ கோவமாக அந்த அப்பாவுடைய விஷுவலை தடுக்க போகிறான். ஆனால் அது அங்கேருந்து மறைஞ்சு இன்னொரு இடத்துக்கு வந்து ஹீரோயினுடைய அப்பாவை பற்றி தப்பாக சொல்லுது.
அப்போ அந்த இடத்துக்கு கரெக்டாக மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்துட்டாங்க. உடனே செஃப் வந்து ஹீரோயின் கிட்ட வந்து அவன் பேச்சை கேட்காத, அவன் போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்ல, அதை பார்த்த மற்ற எல்லாருக்கும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு புரியாமல் ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோயின் மொத்தமாக அந்த அப்பாவுடைய விஷுவலை நம்பி அவருடைய கண்ட்ரோல்குள்ளே போயிட்டா, அதனால அந்த முட்டைக்குள்ளே போன மாதிரி காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் ஃபாஸ்ட்டாக அந்த தீ குழம்பை பார்த்து போக அதை பார்த்து நம்ம ஹீரோவும் தடுக்கிறான். ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவை கோவமாக தூக்கி வீசிடுறாங்க. அதனால ஹீரோக்கு அடிபட்டுருது. அதை பார்த்துட்டு செஃப் போய் தடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அந்த தீ குழம்பு இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க. கூடவே செஃப்பும் போயிட அதை பார்த்து ரீல் பொண்ணு, பிளே பாய், மாஸ்க் பொண்ணுன்னு எல்லாருமே ஹீரோயினை காப்பாற்ற ஓடுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே அந்த ரூம் வந்து லாக் ஆகிடுது. அதை பார்த்துட்டு 3 பேரும் அந்த கதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்து அந்த விஷுவல்ஸ் வந்து சிரிச்சுக்கிட்டே மறைஞ்சு போயிடுது. இப்போ அந்த ரூம்குள்ளே காமிச்சா ஃபுல்லாக தீ குழம்பா இருக்கு. அதில் விழுந்தா எலும்பு கூட கிடைக்காது போல, அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அதை பார்த்துட்டு செஃப் பயப்பட, ஆனால் ஹீரோயின் தான் இப்போ அந்த அப்பாவுடைய விஷுவலில் மாட்டி இருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக நடந்து போகிறா. அதை பார்த்துட்டு செஃப் வந்து போகாத அப்படின்னு தடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் கோவமாக செஃப்பை தள்ளி விட்டுட்டு போகிறாங்க. அதை பார்த்து செஃப் பின்னாடியே போய் நில்லுன்னு தடுக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே மறுபடியும் அந்த அப்பாவுடைய விஷுவல் வந்து நீ சாகு, ஏன்னா உன்னை எல்லாருமே ஏமாத்துறாங்க அப்படின்னு மைண்டை மாற்றிட்டு இருக்கேன். அப்போ பார்த்து செஃப் வந்து அப்பாவுடைய விஷுவல்ஸ் கிட்ட வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அவன் பேச்சை கேட்காத, அவன் சொல்றது எல்லாமே போய், உன்னுடைய அப்பாவுக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, ஆனாலும் ஹீரோயின் இன்னுமே அப்பாவுடைய விஷுவல் கண்ட்ரோலில் தான் இருக்கிறான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பிளே பாயும் அந்த கதவுக்குள்ளே போகிறதுக்காக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் கதை வந்து ஓப்பன் ஆகவே மாட்டேங்குது. ஸோ அதை பார்த்துட்டு பிளே பாய் வந்து ரொம்பவே டென்ஷனா, நான் எப்படி ஹீரோயினை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்குறான். அதை கேட்ட ஹீரோ, நீ பயப்படாத, ஹீரோயின் கூட செஃப் இருக்காங்க, அவங்க கண்டிப்பாக ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகாமல் காப்பாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட யாருக்குமே ஒன்றுமே புரியல. உடனே பிளே பாய், அவர் எப்படி ஹீரோயினை காப்பாற்றுவார் அப்படின்னதும், அவர் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம காலேஜோடைய செஃப் கிடையாது, ஏன்னா அவருடைய உடம்புக்குள்ள ஹீரோயினுடைய அப்பா தான் இருக்கிறாங்க, அவர் தான் அந்த கேமை ரெடி பண்ணுது அப்படின்னதும் அதை கேட்ட எல்லாருமே மிரண்டு போகிறாங்க. அப்போ எல்லாத்துக்கும் புரிஞ்சு போகுது ஹீரோயினுடைய அப்பா தான் செஃபோடைய உடம்புக்குள்ள இருக்காங்கன்ற மாதிரி. ஸோ ஆல்ரெடி நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே இந்த பக்கம் செஃப் வந்து ஹீரோயின் கிட்ட, அவர் உன்னுடைய அப்பா கிடையாது, நான் தான் உன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோயின் கான்சியஸ்க்கு வந்து செஃப்பை வந்து ஷாக்கிங்காக பார்க்குறா. அதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ நேற்று சண்டேன்றதுனால தான் வீடியோ போட முடியல. ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து வந்துடும். இன்னொரு 4 எபிசோட் தான் கம்ப்ளீட்டாக அந்த சீரிஸ் முடிஞ்சிடும். ஆனால் ரொம்பவே விறுவிறுப்பாக போகும் இன்னுமே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.